guys, welcome to IRS Gen. ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் 6 மேத்தமேட்டிக்ஸ் டேர்ம் 1 புக்கில் இருக்கிற சாப்டர் 1ல் உள்ள எக்ஸசைஸ் 1.5ல் இருக்கிற தேர்ட் அண்ட் ஃபோர்த்து சம் தான் பார்க்க போகிறோம். ஸோ தேர்ட் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், நேம்டு ப்ராப்பர்ட்டின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்காங்களோ அதை நேம் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இது என்னது, ரெண்டு டேர்ம்ஸ் இருக்கிறது கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி மட்டும்தான். சரியா? ஸோ கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஓவர் அடிஷன் ப்ளஸ் சிம்பிள் தானே அங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவர் அடிஷன். தென் செகண்ட் ஒன் பாருங்கள், 3 டேர்ம் இருக்குது. 3 டேர்மில் ப்ராக்கெட்ஸ் 2 டேர்முக்கு ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்க. அப்போது இது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஓவர் மல்டிப்ளிகேஷன். ஸோ மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் கொடுத்துருக்கிறதுனால இது மல்டிப்ளிகேஷன். சரியா? ஸோ தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஒரு டேர்ம் தான் இருக்குது, அதே டேர்ம் தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இங்கே அடிஷன் இருக்குது. ஸோ அடிட்டிவ் ஐடென்டிட்டி. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி ஓவர் அடிஷன் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ ஃபோர்த் ஒன் பாருங்கள், இங்கேயும் அதே தான், ஒரு டேர்ம் இருக்குது அண்ட் இன்னொரு டேர்முக்கு மல்டிப்ளிகேஷன் இருக்குது. ஸோ இது ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி ஓவர் மல்டிப்ளிகேஷன். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன எழுதிக்கலாம், மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, தென் ஃபிஃப்த் ஒன் பாருங்கள், இது உங்களுக்கு ஆப்வியஸாக தெரியும். லெஃப்ட் சைடில் 2 டேர்ம் இருக்குது, ரைட் சைடில் 4 டேர்ம்ஸ் இருக்குது. அப்போ இது என்னது தான், டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ அதை எழுதிட்டு ஓவர் ப்ராப்பர்ட்டி ஓவர் அடிஷன். தென் ஃபோர்த் ஒன் பாருங்கள், இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா சிம்பிளிஃபை பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. சிம்பிளிஃபை பண்ணது ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்டில் என்ன கொடுத்துருக்காங்க, 50 × 102. ஸோ இது வந்து கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ இது கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி and by commutative property என்னது, a into b is equal to b into a. சரியா? ஸோ இப்போ ஏக்கு 50யும் பிக்கு 102வும் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ இதை சால்வ் பண்ணால் நம்மளுக்கு 5100ன்றது மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கும். ஸோ இதே தான் இங்கேயும் கிடைக்கும், இதே தான் இங்கேயும் கிடைக்கும். ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்ட். செகண்ட் ஒன் பாருங்கள், நான் என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னா,
distributive property over subtraction. சரியா? ஸோ இதை எப்படி எழுதுவீங்க? a இன்ட்டு பி மைனஸ் ஏ இன்ட்டு சின்னு இருக்கு. அப்போ a இன்ட்டு பி மைனஸ் சி. ஸோ ஏன்றது என்னது? 500 இன்ட்டு பி என்னது? 689 மைனஸ் ஏ என்னது? 500, சி என்னது? 89. ஸோ இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 500 இன்ட்டு 600 கிடைக்கும். ஸோ ஆன்சர் இஸ் 3 lakh. And third one பாருங்க, 4 into 132 into 25. ஸோ இது வந்து நீங்கள் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் எழுதலாம். ஓகே, ஸோ a into b into c is equal to a into b into c. ஸோ ஏல 4, பியில் 132 into 25 is equal to ஏல 4, 132 into 25. ஸோ இது ரெண்டையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் 13,200 அப்படின்றது உங்களுக்கு ஆன்சராக கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ ஃபோர்த்து சம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குற நம்பரும் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி தான். இதில் அடிஷனில் நம்ம பண்ணுறோம். ஸோ a plus b plus c is equal to a plus b plus c. ஸோ ஏயோட வேல்யூ 196, b 34, c 104. ஸோ இது ப்ராக்கெட்ஸ் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். நீங்கள் மொத்தமாக இதை சால்வ் பண்ணும்போது ஆன்சர் உங்களுக்கு 334 கிடைக்கும். ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்ட். Thanks for watching this video. Please do subscribe.